இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் துவங்கி நேற்றுடன் 200 நாட்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இதுவரை காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ கடந்துள்ளதாக காசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ராஃபா பகுதியை குறிவைத்துள்ள நிலையில் ராஃபாவில் இருக்கும் ஹமாஸ் குழுவினருக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்காக அப்பகுதியில் வாழும் பொதுமக்களை வெளியேற்ற திட்டமிட்டு வருவதாக திங்கட்கிழமை எகிப்து அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ராஃபாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் வீடு ஒன்றின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 4 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானை தாக்கினால் உலக வரைபடத்திலிருந்தே இஸ்ரேல் காணாமல் போகும் மிக மோசமான நிலை வரும் என ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பல்கலைக்கழகம் ஒன்றில் உரை நிகழ்த்தியுள்ளார். அப்போது பேசிய அவர், இஸ்ரேல் மீண்டும் தவறு செய்து ஈரானின் புதிய மண்ணை தாக்கினால் நிலைமை வேறு விதமாக இருக்கும், இஸ்ரேலில் சொல்லிக் கொள்ளும் வகையில் எதுவும் மிஞ்சாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது திடீரென்று நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணையால் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் மீது ஈரான் தொடுக்கும் முதல் நேரடி தாக்குதல் இதுவொன்றே கூறப்பட்டது. சிரியாவில் அமைந்துள்ள ஈரானின் தூதரகம் மீதான கொடூர தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே தொடர்புடைய தாக்குதல் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் துணை தூதரகம் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் காரணம் என்று ஈரான் நம்புகின்றது. அத்துடன் இஸ்ரேல் தரப்பில் இதற்கு மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை. ஈரான் தரப்பில் தங்களின் தாக்குதல் இலக்கை எட்டியதாக கூறி வரும் நிலையில் லேசான பாதிப்பு மட்டும்தான் என்ற இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய ஈரானில் உள்ள ராணுவ விமான தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்தது. ஆனால் அதை மட்டம் தட்டியுள்ள ஈரான் பொம்மை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளதாக கிண்டல் செய்தது. ஆனால் பாகிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை ஆற்றிய உரையின் போது இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிப்பதை ரைசி தவிர்த்துள்ளார். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி மூத்த ராணுவ தளபதிகளை சந்தித்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை பாராட்டியுள்ளார். அவரும் இஸ்ரேலின் பதிலடியை குறிப்பிட மறுத்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் தங்கியிருந்த 800க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் அகதிகள் பாகிஸ்தானில் இருந்து நாடு கடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தானின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் 837 ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாட்டை விட்டு வெளியேறியதால் தாலிபான் அகதிகள் அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 468 பேர் டோகாம் எல்லை வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்துள்ளதாகவும் மேலும் 369 அகதிகள் ஸ்பெயின் போல்டோ எல்லை வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதாக அந்த நாட்டு புலனாய்வு அமைப்பு அளித்த தகவலின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாடு கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதேவேளை பாகிஸ்தானில் இருந்து நாடு திரும்பும் ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு அந்த குடும்பங்களின் குழந்தைகளுக்கு வீட்டு வசதி, மருத்துவ வசதி மற்றும் கல்வி வழங்கும் சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு காசா பகுதியில் உள்ள ராஃபா நகரில் இஸ்ரேலின் தாக்குதல்களை பிரான்ஸ் கடுமையாக எதிர்ப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசி உரையாடலில் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலையான யுத்த நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். காசா பகுதி கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாகவும் ராஃபா நகரின் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் காசா பகுதியின் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் மேக்ரான் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பிராந்தியத்தில் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்காக ஒரே வழியாக இரு மாநில தீர்வை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு கரையில் யூத குடியேற்றவாசிகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களை பிரான்ஸ் ஜனாதிபதி கடுமையாக கண்டிப்பதோடு இஸ்ரேலிய அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் வருமான ஏற்றத்தாழ்வு நிலை மோசமடைந்து செல்வதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அதிக அளவு வருமானம் ஈட்டுவோருக்கும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுவோருக்கும் இடையிலான இடைவெளி பெருமளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2015ஆம் ஆண்டின் பின்னர் இந்த இடைவெளி கடந்த ஆண்டில் அதிக அளவில் உயர்வடைந்துள்ளதோடு உயர்வட்டி வீதங்கள் காரணமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் அதிக அளவில் செலவிட நேரிட்டுள்ளது. மேலும் செல்வந்தர்களின் சொத்துக்கள் காரணமாக வருமானம் அதிக
அதிக அளவில் கிடைக்கப்பெறுவதாகவும் குறைந்த வருமானம் ஈட்டுவோரது வருமானம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதிக வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் 6% அதிகரித்துள்ள அதேவேளை குறைந்த வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் வெறும் 0.3% மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் ராணுவ தளங்களை இலக்கு வைத்து வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் தணிந்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனானில் உள்ள ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஈரான் நிதியுதவி அளித்து வருகின்றது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு பதிலடியாகத்தான் 12க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேல் தரப்பு கூறுகையில், லெபனானில் இருந்து எயின் ஜைடிம் பகுதியை நோக்கி 35க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் எந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தாக்குதலுக்கு எதிரான பதிலடியாக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகின்றது என கூறப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த சட்டமானது நேற்றைய தினம் கூடிய பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இனி எந்த தடையும் இல்லை என சுனக் தெரிவித்திருந்தாலும் இந்த சட்டமானது நீதிமன்றத்தால் செல்லுபடியற்றதாக கூடிய வாய்ப்பு இன்னும் உள்ளது. முன்னதாக இந்த ருவாண்டா திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காரணம் உலகளாவிய குடிவரவில் சமநிலையை பேணுவதற்காக என சுனக் தெரிவித்திருந்தார். மேலும் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோரை சுரண்டி பணம் சம்பாதிக்கும் மோசடி கும்பலில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த திட்டம் உதவும் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் நிறைவேற்றப்பட்ட இந்த ருவாண்டா சட்டமானது நீங்கள் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக நுழைந்தால் தொடர்ந்தும் உங்களால் இங்கு தாக்க முடியாது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. எவ்வாறாயினும் மனித உரிமைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் உலகளாவிய அமைப்புகள் இந்த சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என எடுத்து காட்டுகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலதிக ராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி $1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ராணுவ உதவி பொதியொன்று உக்ரைனுக்கு வழங்கப்பட உள்ளது. பாதுகாப்பு வாகனங்கள், ராணுவ பீரங்கிகள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட பல ஆயுதங்களும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உக்ரைனுக்கு 60.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உதவி பொதியொன்றை வழங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் ஜனாதிபதி ஜோ பைடனின் கோரிக்கைக்கு பிரதிநிதிகள் சபையில் உள்ள குடியரசுக் கட்சியினர் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது.